சோழர்கள் பின்வாங்குவதும் இல்லை, இறுதி வரை நின்று போரிட்டார்கள் என்று இந்த உலகம் பேசட்டும். குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக். டைம் இப்போ 5 AM ஆகுது. நான் ஆல்மோஸ்ட் திண்டிவனம் கிட்ட வந்துட்டேன். இங்கேருந்து டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 12 kilometers இருக்குது. வாங்க போகலாம். இந்த ரைட் நான் ரொம்பவே ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்ன ரீசன் தெரியுமா? இந்த லொக்கேஷன் எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் திண்டிவனம் வந்துடுங்க. ஸோ திண்டிவனம்லேருந்து மரக்காணம் போகிற ரூட்டில் தான் இந்த பெருமுக்கல் ஃபோர்ட் இருக்குது. திண்டிவனத்துலேருந்து 12 kilometers இருக்குது. இங்கே நீங்கள் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஓனாக கூட நீங்கள் டிரான்ஸ்போர்ட் ஹையர் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாக்டாக திண்டிவனம் ஃப்ளைஓவர் மேலே இருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் மரக்காணம் ரூட் எடுத்து போக போகிறேன். வாங்க போகலாம். டென் மினிட்ஸாக இந்த மரக்காணம் ரூட்டில் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே அமைதியாக இருக்குது. எந்த ஒரு வெஹிக்கிளுமே என்னை கிராஸ் பண்ணி போகலை. நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். மக்களே, ஸோ ஃபைனலாக பெருமுக்கல் வில்லேஜ் வந்துட்டோம். வாங்க உள்ளே போகலாம். ஆஹா, இந்த ஊரே ஒரே வெல்கமிங்காக இருக்குது. இந்த கூகுள் மேப்பை நம்பினதுக்கு என்னாச்சுன்னு நீங்களே பாருங்கள். சோடா கடை லெஃப்ட்ல எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? இது போல கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் டைரெக்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா மேப்பில் பெருமுக்கல் சோழன் ஃபோர்ட்னு டைப் பண்ணுங்க. அது எக்ஸாக்டாக உங்களை மலையோட அடிவாரத்தில் கொண்டு போய் விடும். நான் வந்து இந்த டைமில் இந்த வில்லேஜில் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்தது. அண்ட் அங்கே வந்துட்டு தெருக்கூத்து கூட இருந்தது. அதை பார்த்துட்டு அப்படியே மலையேற ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃபோர்ட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லையுமே வழி இருக்குது. நீங்கள் எந்த வழியில் வேணாலும் மேலே போக முடியும். மலையோட டாப் வரைக்குமே லைட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்தீங்கனாலும் பிரச்சனை இருக்காது. விசிபிலிட்டி நல்லாவே இருக்கு. இந்த மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு நந்தி சிலை இருக்கு. வாங்க வணங்கிட்டு மேலே ஏற ஆரம்பிப்போம். இந்த கோட்டைக்கு பல வரலாறுகள் இருக்கு, பல சிறப்புகள் இருக்கு. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல இந்த ஊருக்கு ஏன் பெருமுக்கல் பேர் வந்ததுன்னு பார்க்கலாம். இந்த ஊர்ல பெரிய 3 குன்றுகள் இருந்ததாகவும் இதனாலதான் இந்த ஊருக்கு பெருமுக்கல்னு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க. இந்த கோட்டையை பல மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சோழர்கள், விஜயநகர பேரரசு, நவாப், பிரெஞ்சு, ஃபைனலாக வந்து பிரிட்டிஷ் ஆண்டு இருக்காங்க. கர்நாடிக் வாரில் இது ஒரு முக்கியமான இடமா இருந்ததா சொல்றாங்க. அண்ட் செஞ்சிக்கோட்டைக்கு இது ஒரு துணை அரணாவும் இருந்திருக்கு. ஒரு 300 ஸ்டெப் மேலே ஏறி வந்ததுமே ஒரு சமதளமான ஒரு இடம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு குளம் இருக்குது. நீங்கள் வேணும் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட மேலே ஏற ஆரம்பிக்கலாம். இந்த கோட்டையோட உச்சியில இருந்து எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு கிளியராக 360 வியூ கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் இது ஒரு கண்காணிப்பு கோட்டையை யூஸ் பண்ணியிருக்காங்க. நாம அங்கேருந்து தான் மேலே வந்திருக்கோம். அங்கே ஒரு சின்னதாக லைன் மாதிரி தெரியுது இல்லையா, அதுதான் நம்ம வந்த ரோடு. நான் சம்மர் டைமில் இந்த ட்ரக் வந்ததால் இங்கே இருக்க மரம் செடி எல்லாமே வாடி போயிருக்கு. அண்ட் குளுத்தியும் வச்சுருக்காங்க. ஸோ க்ரீனரி எஃபெக்ட்லாம் இங்கே கிடையாது.
பட் நீங்கள் வந்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங் டைம் வாங்க. ஸோ சன்ரைஸ் சன்செட் வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக மலையோட உச்சியை ரீச் ஆகிட்டோம். அது கோட்டை மதில் சுவர் தெரியுது இல்லையா, அதுதான் வந்து இந்த கோட்டையோட டாப். வாங்க மேலே போகலாம். இந்த மலையோட உச்சியில் முக்தியாலீஸ்வர் சிவன் டெம்பிள் இருக்கு. இந்த கோயில் முதல்ல செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. பின்னர் சோழர்கள் ஆட்சி காலத்தில் வந்து கருங்கற்கள் கோயிலாக மாற்றப்பட்டிருக்கு. கோவில் மூடி இருக்கு, அதனால உள்ள போக முடியல. பட் இந்த கதவு வழியா உள்ள முக்தியாலீஸ்வரரை பார்க்க முடியுது. உங்களுக்காக அந்த போட்டோ போடுறேன், பாருங்க. இங்க வியூ பாயிண்ட் ஃப்ரண்ட்ல ஒன்றும் பேக்ல ஒன்றும் இருக்கு. பேக்ல இருக்க ஏரியாவில் சீட்டிங் ஏரியாவும் இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா சன்ரைஸ் சன்செட் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மக்களே, ஃபைனலாக ஹில் டாப் வியூ வந்துட்டோம். ஸோ இங்கிருந்து பார்க்குற அந்த 360 வியூ அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். முதல்ல இந்த கோயில் செங்கற்களால் கட்டப்பட்டதுக்கு ஆதாரம் இதுதான் என்ஜிஎஃப் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செங்கற்களால் கட்டியிருக்கிறது. ஆயிரம் வருடங்கள் பழமையான முக்தியாலீஸ்வர் சிவன் டெம்பிள் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த சிவன் கோயிலோட கருவறைக்கு வெளிப்பக்க சுவரில் தட்சிணாமூர்த்தி சிலை இருக்கு. அது பக்கத்திலே விநாயகரோட சன்னதியும் இருக்கு. இங்க எல்லா சுவர்கள்லையும் கல்வெட்டுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. சுமார் 60க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இங்க இருக்கிறத சொல்றாங்க. இந்த தூண்கள்ல இருக்க சிற்பங்கள் தான் சோழர்கள் காலத்துல மாற்றி அமைக்கப்பட்டதுக்கான சான்றுகள். இங்க கீழே இறங்குற வழியில ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கு. இங்க இருக்க ஆஞ்சநேயர் வந்து கல்லிலே செதுக்கி இருக்காங்க. இது பேக் சைடில் இருக்க இன்னொரு வியூ பாயிண்ட். இங்கே வந்து சீட்டிங் ஏரியாவும் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து கூட ரிலாக்ஸ் பண்ணலாம். சன்செட் சன்ரைஸ் வியூக்கு செமையாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோட்டையோட ஃபுல் வியூவுமே பார்க்க முடியும். அண்ட் அந்த பாண்டோட வியூவும் கிடைக்கும். அதுக்கப்புறம் சீதா கேவுக்கு இங்கேருந்து தான் கீழே போகணும். வாங்க போகலாம். இந்த கோட்டைக்கு வர செகண்ட் என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் இந்த கோட்டைக்கு போக 2 வழி இருக்குன்ட்டு. ஸோ அதில் 2வது வழி தான் இது. இந்த கோட்டை ராமாயணத்தோட தொடர்புடையது. ராமர் சீதா வனவாசத்தின் போது இந்த பகுதியை கடந்து சென்றதாகவும் அப்படி அவங்க போகும்போது இங்க இருக்க ஒரு குகையில தங்கி இருந்ததாகவும் வரலாறுகள் இருக்கு. ஸோ அந்த குகைக்கு தான் இப்போ நம்ம போக போறோம். வாங்க போகலாம். முன்னாடி இருந்த ஸ்டெப்ஸ் ஏனி போல இருக்கும். இப்போ ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. இறங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு.
ஃபைனலாக சீதா கேவ் வந்துட்டோம். வனவாசத்தின் போது சீதா இந்த குகையில் தான் தங்கியிருந்தாங்கன்னு வரலாறு சொல்லப்படுது. இந்த குகையோட உள்ளே வர வழி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறுகலாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, நிற்கிற அளவுக்கு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் தவழ்ந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வட்ட எழுத்துக்களும் அதுக்கப்புறம் பாறை ஓவியங்களும் உங்களால் பார்க்க முடியும். சீதா கேவ்ல இருந்து வெளியே வந்ததும் உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு அழகாக ஒரு குளம் இருக்கு. யாரும் இங்கே குளிக்க ட்ரை பண்ணாதீங்க. இந்த குளத்தோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வழிபாதை மாதிரி போகும். அதில் போனீங்கன்னா உங்களை அது கீழே கொண்டு போய் விட்டுடும். வரலாறு படி இந்த கோட்டை முதல்ல வந்து செங்கற்களால் தான் கட்டியிருக்காங்க. அதனோட எச்சங்கள் தான் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. இங்கே கூட பாருங்க, ஒரு மண்டபம் அடிந்த நிலையில் இருக்கு. அவ்வளோதான் மக்களே. ஸோ ஃபுல்லாக இந்த கோட்டையை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து 3வது வழியில் கீழே இறங்கிட்டு இருக்கேன். இது வந்து சஜஸ்டட் வே கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா ப்ராப்பராக வந்த வழியிலே கீழே இறங்குங்க. இந்த ட்ரெக்கிங் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஹிடன் ஸ்பாட் இருந்தால் சொல்லுங்கள், ஒன்றா சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.